இன்றைய முக்கிய செய்திகள். 62 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் வீணாகியுள்ளதாக மத்திய அரசு தகவல். கொரோனா விதிகளை கடைபிடிக்க தமிழக ஆளுநர் வேண்டுகோள். விபத்தில் சிக்குவோரின் முதல் 48 மணி நேர சிகிச்சை செலவை அரசே ஏற்கும். இன்னுயிர் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்து ஸ்டாலின் அறிவிப்பு. சேதமடைந்த அரசு பள்ளி கட்டடங்களை இடிக்கும் பணிகள் தொடக்கம். தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி கட்டிடங்களிலும் தீவிர ஆய்வு. தரமற்ற உணவு விவகாரத்தில் பெண் தொழிலாளர்கள் 18 மணி நேர போராட்டம். அமைச்சர்களின் உறுதிமொழியால் முடிவுக்கு வந்த சாலை மறியல். வணக்கம். வணக்கம். இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் 62 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க கோவாக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் உள்ளிட்ட தடுப்பூசிகள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை 136 கோடியே 66 லட்சம் டோஸுக்கும் மேல் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 15வது கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற்றது. 50,000 மையங்களில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் நடைபெற்ற சிறப்பு முகாமை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். இந்நிலையில் இந்தியாவில் 25 மாநிலங்களில் இதுவரை 62 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இதுகுறித்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி பாரதி பிரவீன் பவார், மத்திய பிரதேசத்தில் 16,48,000, உத்தரப்பிரதேசத்தில் 12,60,000 மற்றும் ராஜஸ்தானில் 6,86,000 டோஸ் தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்த எண்ணிக்கையில் இவை 50% அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார். அசாம், ஜம்மு காஷ்மீர், ஆந்திரா, குஜராத், தமிழ்நாடு, திரிபுரா, மேற்கு வங்கம், கர்நாடகா மாநிலங்களில் 1 லட்சத்துக்கும் அதிகமாக தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்தியாவில் 11 மாநிலங்களில் இதுவரை 111 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பரவலை தடுக்க பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இங்கிலாந்து, அமெரிக்காவில் தற்போது பரவி வரும் வேகத்தை ஒப்பிடும்போது இந்திய மக்கள் தொகைக்கு தினசரி 14 லட்சம் பேர் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனவே தடுப்பூசி, முகக்கவசம், கிருமி நாசினி, தனி மனித இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஒமைக்ரான் பரவி வரும் நிலையில் அனைத்து வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்றுமாறு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரியின் 77வது ஆண்டு விழாவில் பங்கேற்றவர் கொரோனா காலம் என்பதால் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை விபத்தில் படுகாயமடைவோர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் முதல் 48 மணி நேரத்திற்கான சிகிச்சை செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சாலை விபத்தில் சிக்குவோரை காப்பாற்றும் இன்னுயிர் காப்போம் திட்டத்தை மேல்மருவத்தூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அவர் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 610 மருத்துவமனைகளில் இன்னுயிர் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், விபத்தில் சிக்கிய பிறகு முதல் 48 மணி நேரம்தான் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றும் தங்க நேரம் என்பதால் காயமடைந்தவர்களின் உடனடி செலவை அரசே ஏற்றுக்கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். விபத்து நடந்ததும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்துவிட்டால் நிச்சயமாக அந்த உயிரை காப்பாற்றிட முடியும். காலதாமதம் ஆகிற போது உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இதனை மருத்துவர்கள் கோல்டன் அவர்ஸ் என்று சொல்வதுண்டு. இந்த திட்டத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் முதல் 48 மணி நேரத்திற்கான அவசர மருத்துவ சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும். முதல் 48 மணி நேரம் கடந்தவுடன் ஆகும் செலவை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறுவோர் பெற முடியும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் விபத்தே நடக்கக்கூடாது என்பதும் நடந்தாலும் உயிர் போகக்கூடாது என்பதுமே அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். விபத்தில் சிக்குவோர் எந்த நாடு, எந்த மாநிலம், எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களின் முதல் 48 மணி நேர சிகிச்சைக்காக 1 லட்சம் ரூபாய் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டத்திற்காக தனி இணையதளமும் செயலியும் உருவாக்கப்பட்டு மருத்துவமனைகளின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன், திரு பொன்முடி, திரு தாமு அன்பரசன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இன்னுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்த அதே நேரத்தில் தஞ்சாவூர், விழுப்புரம், தர்மபுரி, கன்னியாகுமரி, கரூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி பகுதிகளிலும் காணொலி காட்சி மூலம் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது.
நெல்லையில் பள்ளி கழிவறை சுவர் இடிந்து விழுந்து மாணவர்கள் பலியானதை அடுத்து மாநிலம் முழுவதும் சேதமடைந்த பள்ளி கட்டிடங்களை இடிக்கும் பணி தொடங்கியது. திருநெல்வேலியில் உள்ள அரசு உதவி பெறும் சாஃப்ட்வேர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை தடுப்பு சுவர் நேற்று திடீரென இடிந்து விழுந்ததில் மாணவர்கள் 3 பேர் பலியாகினர். அடித்தளமின்றி கட்டப்பட்டதாலேயே சுவர் இடிந்து விழுந்தது தெரியவந்ததை அடுத்து பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், கட்டுமான ஒப்பந்ததாரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விபத்து நடந்த பள்ளியில் கோட்டாட்சியர் திரு சந்திரசேகர், கல்வித்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு இன்று ஆய்வு செய்தது. இந்நிலையில் விபத்து தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்திய அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழி மாநிலம் முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை மண்டலத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்தையும் உடனடியாக ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்கும்போது தயவுசெய்து இதை பயன்படுத்தாதீங்கன்னா அதை ஒரு நோட்டீஸ் பண்ணி ஒட்டிட்டு போயிடுங்க. இது யாரும் பயன்படுத்தாதீங்க, இந்த பக்கம் வராதிங்கன்னு சொன்னீங்கனால அங்கேயே முடிஞ்சு போச்சு. யாரும் அதை பயன்படுத்திட்டு போகிறது இல்லை. பட் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நான் தான் சொன்ன மாதிரி இந்த ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டும். நாங்கள் ரிசோர்ஸ் தேவைப்படுகின்றது. இந்த ஊராட்சி இந்த பள்ளி சரியில்லை அப்படின்னு அந்த ரிப்போர்ட் நாங்கள் எடுத்து ஆகணும். அதை நாங்கள் சரி இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக இது இனி தவிர்க்கப்படும். நெல்லை விபத்து எதிரொலியாக தமிழகம் முழுவதும் பயன்பாடற்ற சேதமடைந்த பள்ளி கட்டடங்களை இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் கொரடாச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை இடிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே லால்குடி ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி, கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்ததை அதிகாரிகள் ஆய்வு செய்ததை அடுத்து அவற்றை இடிக்கும் பணிகள் தொடங்கின. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 325 பள்ளி கட்டடங்கள் பாதுகாப்பற்ற முறையில் உள்ளது தெரியவந்ததை அடுத்து அவற்றை இடிக்கும் பணி நாளை மறுநாள் முதல் தொடங்கும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ராமு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் 410 பள்ளி கட்டடங்கள் சேதமடைந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவற்றை இடிக்க தமது உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு சிவராசு உத்தரவிட்டுள்ளார். எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூலில் ஒரு 205 இருக்குது அரசு பள்ளிகளில். ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 85 இருக்குது. அது மண்டே காலையில் நம்ம ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் தனியார் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு கன்சர்ன் லோக்கல் பாடியை கார்பரேஷன் ஏரியாவுக்குள்ளே இருந்தால் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து அண்ட் பிடிஓவுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆர்டருக்காக யாரையும் வெயிட் பண்ணக்கூடாது, நீங்கள் இடிச்சுட்டு கலெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். குமரி மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் திரு அரவிந்த், சேதமடைந்த பள்ளிகளை இடிக்கும் பணி விரைவில் தொடங்கும் என்றார். தஞ்சை மாவட்டத்தில் 96, திருவாரூரில் 146, மதுரையில் 200, அரியலூரில் 112, ராமநாதபுரத்தில் 118, நாமக்கல்லில் 80 என மாநிலம் முழுவதும் சேதமடைந்துள்ள அரசு பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் அவற்றை இடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டதை கண்டித்து சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் 18 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்கள் தொழில்துறை அமைச்சரின் உறுதிமொழியை ஏற்று கலைந்து சென்றனர். சுங்குவார் சத்திரத்தில் உள்ள செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். வெளியூர்களில் இருந்து வந்து வேலை செய்யும் அவர்கள் தனியார் கல்லூரி விடுதிகள் உட்பட 17க்கும் மேற்பட்ட விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியை அடுத்த ஜமீன் கொரட்டூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்ட பெண் தொழிலாளர்களுக்கு கடந்த புதன் அன்று இரவு தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தரமற்ற உணவு வழங்கியதை கண்டித்து சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்கள் அதிகாரிகளின் உறுதிமொழியை ஏற்று போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் சிகிச்சைக்கு சென்ற பெண்களில் சிலர் வீடு திரும்பவில்லை என கூறி ஆலை முன்பு நேற்று இரவு 10 மணிக்கு பெண் ஊழியர்கள் மீண்டும் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் சமாதானத்தை ஏற்க மறுத்த அவர்கள் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் வீடு திரும்பாத பெண்களின் நிலை குறித்து கேள்வி எழுப்பியும் போராட்டத்தை தொடர்ந்ததால் சென்னை பெங்களூரு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆர்த்தி, காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சுதாகர் ஆகியோர் இன்று காலை பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தரமற்ற உணவை சமைத்த சமையலர், அனுமதியின்றி விடுதியில் தொழிலாளர்களை தங்க வைத்த கல்லூரி நிர்வாக மேலாளர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினர். ஆனால் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி தாங்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறி பெண் தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் அங்கு பதற்றம் நீடித்தது. இதையடுத்து போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்களுடன் அமைச்சர்கள் திரு அன்பரசன், திரு கணேசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தரமற்ற உணவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் உறுதியளித்தனர். அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், இந்த உணவு விடுதியை நடத்தியவர்கள் அவர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை அதிகாரிடத்தில் சொல்லி யாரெல்லாம் தவறு செய்ததுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம். அமைச்சர்களின் உறுதிமொழியை ஏற்ற பெண்கள் கலைந்து சென்றனர். பெண் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர்கள் கூறினர். அந்தமான் அருகே கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து கடல் பகுதிகளில் அவ்வப்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி வருகின்றன. கடந்த மாதம் வரை உருவான காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக மழை ஓய்ந்து அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலில் காலையில் பனிமூட்டம் விலகி இதமான வெயிலும் பிற்பகலில் குளிர்ந்த காற்றும் நிலவி வருகிறது. வார விடுமுறையை ஒட்டி அங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். காலை பொழுதில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றியுள்ள சாலையில் சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்தும் ரம்யமான சூழலை அவர்கள் அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி அந்தமான் கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது மேலும் வலுவடைய வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அடுத்த மாதம் 12ஆம் தேதி பிரதமர் திரு மோடி தொடங்கி வைக்கிறார். விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், நாகை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றில் 1500 மருத்துவ இடங்களுக்கு இந்த ஆண்டு சேர்க்கை தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த கல்லூரிகளை பிரதமர் திரு மோடி நேரில் வந்து தொடங்கி வைக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் இன்று காலை 8 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 7145 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 289 பேர் பெருந்தொற்றுக்கு பலியாகியுள்ளனர். 8706 பேர் நோயிலிருந்து குணமடைந்துள்ளனர். சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 84,565 சரிந்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து மாநில அரசுக்குரிய பாடல், அது பாடப்படும் போது எழுந்து நிற்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் ஆணையை வரலாறு பேசும் என்று திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி பாராட்டியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்நாடு அரசின் பாடலாக அறிவித்திருப்பது மு.க. ஸ்டாலின் அரசின் சாதனை மகுடத்தில் வைரமாக ஒளி வீசுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்றுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் உள்ள மணவாள மாமுனிகள் மடத்தின் சடகோப ராமானுஜ ஜீயர் இதை அறிவிப்பாக எடுத்துக் கொள்ளாமல் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசு வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து தலைமறைவாகியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவரது சகோதரி மகன்கள் வசந்தகுமார், ரமணன், கார் ஓட்டுநர் ராஜ்குமார் ஆகியோரை பிடித்து திருத்தங்கல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்த பின் விருதுநகர் குற்றப்பிரிவு அலுவலகம் கொண்டு சென்று தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டையில் அனுமதியின்றி நேற்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியது தொடர்பாக கொரோனா விதிமுறைகளை மீறியதாக முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓசூரில் அனுமதி பெறாமல் கொரோனா ஊரடங்கை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக மக்களவை முன்னாள் துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி உள்பட 950 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
கும்பகோணத்திலிருந்து கபிஸ்தலம் குரங்காடுதுறை வழியாக ஐயம்பேட்டைக்கு நகர பேருந்துகளை இயக்கக் கோரி கணபதி அக்ரஹாரத்தில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் 1 மணி நேரம் சாலை மறியல் நடைபெற்றது. அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். 24 மணி நேரமும் சூரியனை பார்க்கும்படி இஸ்ரோ செயற்கைக்கோள் நிறுத்தப்பட்டு தகவல்களை ஆராய்வதற்கான பணி 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய் வழியாக உபரி நீர் விடப்பட்டதால் பொள்ளாச்சி அருகே அவரது சொந்த கிராமமான கோதவாடியில் உள்ள 152 ஏக்கர் பரப்புள்ள குளம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பும் நிலையில் உள்ளதை பார்வையிட்டவர் அதற்காக பாடுபட்ட விவசாயிகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் பாராட்டு தெரிவித்தார். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சியில் இஸ்ரோ ஈடுபடும் என்று அவர் அப்போது கூறினார். இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் விண்வெளிக்கு போவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக வந்துட்டு இருக்கு. நம்ம போகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில கிட்டத்தட்ட 15 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் போய் நாங்கள் நிறுத்தும் பொழுது சூரியனை நாம் 24 மணி நேரம் பார்க்க முடியும். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் நாட்டு இன மாடுகள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்தவர் இந்த ஆண்டு போட்டியில் பங்கேற்க கலப்பின மாடுகளுக்கு டோக்கன் தரப்பட மாட்டாது என்றார். புதுச்சேரியில் தடுப்பூசி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடைகள், உணவகங்கள், மதுபான கடைகளில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். தடுப்பூசி போடாத கடை உரிமையாளர்கள், பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தடுப்பூசி போட மறுத்தவர்களின் கடைகளை பூட்டி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதால் வணிகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் உள்ள வீராணம் ஏரி 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 15 அடி உயர ஏரிக்கு கீழணையிலிருந்து வடவாறு வழியாக வினாடிக்கு 1491 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பாசனத்திற்காக வினாடிக்கு 165 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக திருவண்ணாமலையில் 2வது ஆண்டாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிரிவல பாதை முழுவதும் வெறிச்சோடி உள்ளது. தடையை மீறி வரும் பக்தர்களை காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுரை கூறி திருப்பி அனுப்பி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி மார்கழி திருவாதிரை திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஆத்மநாத மாணிக்க வாசக என்ற முழக்கத்துடன் ஏராளமானோர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். கீழ்க்கரை அருகே உள்ள திரு உத்தரகோசமங்கை கிராமத்தில் உள்ள மங்களநாத சுவாமி திருக்கோயில் ஆருத்ரா தரிசன விழா நாளை மறுதினம் நடைபெறுவதால் அன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு சங்கர்லால் குமாவத் அறிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது ஹேமந்த் கிருஷ்ணன் 1 நிமிடத்தில் 24 முறை கண்ட பெரிடாசனத்தில் இருந்து பூர்ண புஜங்காசனத்துக்கு மாறி சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனை மூலம் இந்தியா சாதனை புத்தகம், ஏவ்சம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த மாணவனுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள நெடுஞ்சாலை உணவகங்களில் திடீர் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காலாவதி தேதியில்லாத 20 கிலோ உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். செயற்கை நிறமூட்டிய கார வகைகள் 8 கிலோ, நாள்பட்ட இட்லி பரோட்டா மாவு 40 கிலோ, 12 கிலோ நெகிழி பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூரில் விதிகளை பின்பற்றாத பொது சுத்திகரிப்பு நிலையத்தை மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டதை அடுத்து அதற்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் 21 சாய ஆலைகளின் செயல்பாடுகள் முடங்கியுள்ளன. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இன்று 5 காசுகள் அதிகரித்து ரூபாய் 5 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களில் முட்டை விலை 15 காசுகள் உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து 36,768 ரூபாயாகவும் 1 கிராம் 4,596 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 66 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் 62 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சாலை விபத்தில் படுகாயமடைவோரின் முதல் 48 மணி நேரத்துக்கான சிகிச்சை செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லையில் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து மாணவர்கள் பலியானதை அடுத்து மாநிலம் முழுவதும் சேதமடைந்த பள்ளி கட்டடங்களை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.